ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். மகாராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க ராஜகுலதிலக ஈரேழு 14 லோகத்தின் அதிபதி பாரா. பழையாறை விடுத்து இளைய பிராட்டி குந்தவை தேவி தஞ்சாவூருக்குள் புகும்பொழுது மிகப்பெரிய வரவேற்பு அவளுக்கு அளிக்கப்பட்டது. இரு பழவேட்டரையர்களும் மற்ற ராஜ பிரதானிகளும் அவளுக்கு வரவேற்பு அளிக்கும் அதே வேளையில் பின்னே தந்த பல்லக்கிலே இளையராணி நந்தினி தேவியும் வரவேற்பிற்காக வந்திருந்தாள். முகமன் கூறி குந்தவையை வரவேற்றாள். இந்த இரு ரூபவதிகள் சௌந்தரியவதிகளின் அழகினை பல வகையிலே பலர் ஒப்பு நோக்கி கொண்டிருந்தார்கள். நந்தினியின் பேரில் அதுவரையில் நகரமாந்தர்களுக்கு ஓரளவு அதிருப்தியும் அசூயையும் இருந்து வந்தன. குந்தவை பிராட்டியை ஒவ்வொருவரும் தங்கள் குலதெய்வம் என பக்தியுடன் பாராட்டினார்கள். ஆனால் இப்போது பழுவூர் இளையராணி கோட்டை வாசலுக்கு வந்து இளைய பிராட்டியை வரவேற்றது மக்களுக்கு மிகுந்த குதூகலத்தை விளைவித்தது. மக்கள் இந்தவிதம் மகிழ்ச்சியில் ஆழ்ந்திருக்கையில் நந்தினிக்கும் குந்தவைக்கும் நடந்த சம்பாஷணை மின்னலை மின்னல் வெட்டும் தோரணையில் அமைந்தது. தேவி, வருக வருக, எங்களை அடியோடு மறந்து விட்டீர்களோ என்று நினைத்தோம். இளைய பிராட்டியின் கருணை எல்லையற்றது என்பதை இன்று அறிந்தோம் என்றாள் நந்தினி. அது எப்படி ராணி? தூரத்தில் இருந்தால் மறந்து விட்டதாக அர்த்தமா? நீங்கள் பழையாறைக்கு வராதபடியால் என்னை மறந்து விட்டதாக வைத்துக் கொள்ளலாமா என்றாள் குந்தவை. தேன்மலரை நோக்கி வண்டுகள் தாமே வரும். அழைப்பு வேண்டியதில்லை. அழகிய பழையாறைக்கு யாரும் வருவார்கள். இந்த அவலட்சணமான தஞ்சை கோட்டைக்கு தாங்கள் வந்தது தங்கள் கருணையின் பெருமையல்லவா? அது என்ன அப்படி சொல்லிவிட்டீர்கள்? தஞ்சைபுரியை அவலட்சண நகரம் என்று சொல்லலாமா? இங்கே சௌந்தரியத்தையே சிறைப்படுத்தி வைத்திருக்கும் போது என்றாள் இளைய பிராட்டி. நானும் அப்படித்தான் கேள்வியுற்றேன். சக்கரவர்த்தியை இங்கே சிறைப்பிடித்து வைத்திருக்கிறார்கள் என்று. இனிமேல் கவலை இல்லை. அவரை விடுவித்துச் செல்ல தாங்கள் வந்துவிட்டீர்கள் அல்லவா என்று நந்தினி கூறியபோது அவளுடைய கண்களில் மின்வெட்டு தோன்றி மறைந்தது. அழகாயிருக்கிறது. சுந்தர சோழ சக்கரவர்த்தியை சிறை வைக்க இந்திராதி தேவர்களாலும் முடியாது. சிறிய மனிதர்களால் எப்படி முடியும்? நான் அதை பற்றி சொல்லவில்லை. சௌந்தரிய தேவதையான நந்தினி தேவியை பற்றி சொன்னேன். நன்றாகச் சொல்லுங்கள் தேவி. அவர் காதுபட இதைச் சொல்லுங்கள். என்னை சிறையில் வைத்திருப்பது போலத்தான் பழுவூர் அரசர் வைத்திருக்கிறார். தாங்கள் கொஞ்சம் சிபாரிசு செய்து. என் சிபாரிசு என்னத்துக்காகும்? தங்களை வைத்திருப்பது சாதாரண சிறையல்லவே, காதல் என்னும் சிறையல்லவா? அதிலும் ஆம் தேவி, அதிலும் கிழவருடைய காதல் சிறையாயிருந்துவிட்டால் விமோச்சனமே இல்லை. ஏதோ பாதாளச் சிறை என்கிறார்களே, அதில் அடைக்கப்பட்டவர்களாவது வெளிவரக்கூடும். ஆனால் ஆமாம் ராணி, அதிலும் நாமாக போட்டுக்கொண்ட விலங்காயிருந்தால், நாமாக தேடிச் சென்ற சிறையாயிருந்தால் விடுதலை கஷ்டமானதுதான். சீதை, கண்ணகி, நளாயினி, சாவித்திரி வழியில் வந்தவர்கள் விடுதலை தேடவும் மாட்டார்கள். அதோ அங்கே என்ன இவ்வளவு கூச்சல் என்றாள் குந்தவை பிராட்டி. உண்மையாகவே கோட்டை வாசலுக்கு சற்று தூரத்தில் திரளாக நின்று கொண்டிருந்த பெண்களின் நடுவிலிருந்து அந்த பெருங்கூச்சல் எழுந்து கொண்டிருந்தது. குந்தவையும் நந்தினியும் அவ்விடத்தை நெருங்கிப் போனார்கள். பெண்கள் பலர் ஏக காலத்தில் கூச்சலிட்டபடியால் முதலில் இன்னதென்று புரியவில்லை. பிறகு கொஞ்சம் விளங்கியது. இளைய பிராட்டியை அடிக்கடி அரண்மனைக்கு வந்து பார்க்க அவர்கள் விரும்புவதாகவும், ஆகையால் நவராத்திரி 9 நாளும் கோட்டைக்குள் பிரவேசிப்பதில் உள்ள கட்டுக்காவல்களை நீக்கிவிட வேண்டும் என்றும் அவர்கள் கோருவதாக தெரிந்தது. ராணி, தங்கள் கணவரிடமாவது மைத்துனரிடமாவது சொல்லி இவர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றச் சொல்லுங்கள். கேவலம் இந்த ஸ்திரீகளைக் கண்டு பயப்படுவானேன்? இவர்களால் சோழ சாம்ராஜ்யத்துக்கு என்ன ஆபத்து வந்துவிடும்? பழுவூர் சகோதரர்களின் ஆணை 4 திசையிலும் கடற்கரை வரையில் நீண்டு பறந்திருக்கிறதல்லவா என்றாள் குந்தவை. அது என்ன, கடற்கரையோடு நிறுத்திவிட்டீர்கள்? கடல் கடந்து அப்பாலும் அவர்களுடைய ஆணையும் அதிகாரமும் போகின்றன. இதற்கு அடையாளம் சீக்கிரம் கிடைக்கும் என்று சொல்லி நந்தினி செய்த புன்னகை
குந்தவையின் இருதயத்தை பிளந்தது. இந்த பாதகி வார்த்தையின் உட்கருத்து யாதாயிருக்கலாம் என்று சிந்தித்தாள். இதற்குள் நந்தினி பெரிய பழுவேட்டரையரை சமிக்ஞையால் அருகில் அழைத்து அந்த பெண்களின் கோரிக்கையையும் இளைய பிராட்டியின் விருப்பத்தையும் தெரிவித்தாள். இளைய பிராட்டியின் வார்த்தைக்கு எதிர்வார்த்தை ஏது என்றார் பழுவேட்டரையர். பின்னர் ஜனத்திரளின் கோலாகல ஆரவாரத்தினிடையே அவர்கள் கோட்டைக்குள் பிரவேசித்தார்கள். அன்று முதல் சில தினங்கள் தஞ்சை நகரும் சுற்றுப்புறங்களும் அளவில்லா குதூகல ஆரவாரத்தில் திளைத்துக் கொண்டிருந்தன. குந்தவை தேவி தஞ்சைக்கு வந்த சமயத்தில் நவராத்திரி உற்சவம் சேர்ந்து கொண்டது. பழுவேட்டரையரும் தம்முடைய வாக்கை நிறைவேற்றினார். தங்குதடையில்லாமல் அந்த 10 நாட்களிலும் ஜனங்கள் கோட்டைக்குள் புகவும் வெளிவரவும் அனுமதித்தார். கோட்டை வாசற் கதவுகள் சதா காலமும் அகலத் திறந்திருந்தன. கோட்டைக்குள்ளே அரண்மனைகளிலும் வெளியில் ஊர்ப்புறங்களிலும் பல கோலாகல நிகழ்ச்சிகள் நடந்து வந்தன. அவற்றை கண்டுகளிக்க பெருந்திரளாக மக்கள் குழுமிக் கொண்டிருந்தார்கள். அந்த கூட்டங்களின் நடுவே அடிக்கடி 2 பூரண சந்திரர்கள் சேர்ந்தாற்போல உதயமாகிக் கொண்டிருந்தார்கள். அந்த காட்சியைக் கண்டு ஜனசமுத்திரம் பொங்கி பூரித்து ஆரவாரித்தது. ஆனால் வெளியில் இவ்வாறு ஒரே உற்சாக குதூகலமாயிருந்தபோது அந்த 2 பூரண சந்திரர்களுடைய இதய பிரதேசங்களிலும் எரிமலைகள் பொங்கி அக்னி குழம்பை கக்கிக் கொண்டிருந்தன. பழுவூர் ராணிக்கும் பழையாறை இளைய பிராட்டிக்கும் ஓயாமல் போராட்டம் நடந்து கொண்டிருந்தது. சொல்லம்புங்களைக் கொண்டும் விழிகளாகிய வேல்களைக் கொண்டும் அந்த 2 அழகிகளும் துவந்த யுத்தம் நடத்தி கொண்டிருந்தார்கள். அந்த போராட்டத்தில் இருபக்கமும் கூருள்ள வாள்கள் ஒன்றோடொன்று உராய்ந்தபோது தீப்பொறிகள் பறந்தன. தீட்டி சாணை பிடித்த ஈட்டிகள் ஒன்றையொன்று தாக்கி ஜுவாலை வீசின. இருண்ட வான வெளியில் 2 மின்னல்கள் ஒன்றையொன்று வெட்ட இரண்டும் சேர்த்து துடிதுடித்தன. கொடிய அழகு வாய்ந்த 2 பெண் புலிகள் ஒன்றையொன்று கட்டித்தழுவி கால் நகங்களினால் பிராண்டி ரத்தம் கசியச் செய்தன. பயங்கர சௌந்தரியம் பொருந்திய 2 நாகசர்ப்பங்கள் படமெடுத்து ஆடி அவற்றின் கூரிய மெல்லிய சிவந்த நாக்குகளை நீட்டி ஒன்றையொன்று விழுங்கிவிடப் பார்த்தன. இந்த அதிசயமான போராட்டத்தில் அவர்கள் உற்சாக வெறியுமடைந்தார்கள். வேதனைப்பட்டு உள்ளம் புழுங்கியும் துடித்தார்கள். நகர மாந்தர்களின் உற்சாகத்திலும் கலந்து கொள்ளாமல், இந்த 2 சந்திரமதிகளின் போராட்டத்தையும் புரிந்து கொள்ளாமல் ஒரே ஒரு ஆத்மா தவித்துக் கொண்டிருந்தது. கொடும்பாளூர் இளவரசி வானதிக்கு இப்போதெல்லாம் இளைய பிராட்டியுடன் பேசுவதற்கே அவகாசம் கிடைக்கவில்லை. அக்காளுடன் கூட போனாளே தவிர வெளியில் நடப்பது ஒன்றிலும் அவள் மனம் ஈடுபடவில்லை. தனக்குள்ளே ஒரு தனிமை உலகை சிருஷ்டித்துக் கொண்டு அதிலேயே சஞ்சரித்து வந்தாள். சோழ நாட்டில் அக்காலத்தில் ஆடல் பாடல் கலைகள் மிக செழிப்படைந்திருந்தன. நடனமும் நாடகமும் சேர்ந்து வளர்ந்திருந்தன. தஞ்சை நகர் சிறப்பாக நாடகக் கலைஞர்கள் பலரை தோற்றுவித்தது. அந்த நாளில் வாழ்ந்திருந்த கருவூர் தேவர் என்னும் சிவநேசச் செல்வர் தஞ்சை நகரை பற்றி பாடல்களில் கூறியிருக்கிறார். மின்னடும் புருவத்து இள மயிலனையார் விலங்கல் செய நாடகசாலை இன்னடம் பயிலும் இஞ்சி சூழ் தஞ்சை என்று அவருடைய பாடல்களில் ஒன்று வர்ணிக்கிறது. தஞ்சை நகரில் நாடகக்கலை ஓங்கி வளர்ந்ததற்கு அறிகுறியாக நாடகசாலைகள் பல இருந்தன. அந்த நாடக சாலைகளில் எல்லாம் மிகச்சிறந்த நாடகசாலை சக்கரவர்த்தியின் அரண்மனைக்குள்ளேயே இருந்தது. புதிய புதிய நாடகங்களை கற்பனை செய்து அமைக்கும் கலைஞர்கள் தஞ்சை நகரில் வாழ்ந்து வந்தார்கள். அதற்கு முன்னாலெல்லாம் புராண இதிகாச காவியங்களில் உள்ள கதைகளையே நாடகங்களாக அமைத்து நடிப்பது வழக்கம். சில காலமாக தஞ்சை நாடக கலைஞர்கள் வேறொரு துறையில் கவனம் செலுத்தி வெற்றி பெற்றிருந்தார்கள். சரித்திர புகழ் பெற்ற வீரர்களின் வரலாறுகளை அவர்கள் நாடகமாக அமைத்தார்கள். அவர்களுடைய காலத்துக்கு சிறிது முற்பட்டவர்களின் வீரக்கதைகளையும் நாடகங்களாக்கி நடித்தார்கள். அப்படிப்பட்ட வீரர்கள் சோழ வம்சத்தில் பிறந்தவர்களைப் போல வேறு எங்கே உண்டு? ஆகையினால் கரிகால் வளவர், விஜயாலய சோழர், பராந்தக தேவர் முதலிய சோழ வம்சத்து மன்னர்களின் சரித்திரங்களை நாடகங்களாக்கி நடித்தார்கள். நவராத்திரி திருநாளில் சக்கரவர்த்தியின் அரண்மனையில் சோழ வம்சத்து மன்னர்களின் வீர சரித்திர நாடகம் 3 நாட்கள் நடைபெற்றன. சித்திர விசித்திரமாக அமைந்த நாடகசாலைக்கு எதிரே அரண்மனை நிலாமுற்றத்தில் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கூடியிருந்து நாடகங்களை கண்டுகளித்தார்கள். அரண்மனை பெண்டிர் அமர்வதற்கு ஒரு தனியான இடம் நீலப்பட்டு விதானத்தின் கீழ் முத்திடைத்த சித்திர தூண்களுடன் ஏற்பாடாகி இருந்தது. அதன் கீழ் மகாராணிகளும் இளவரசிகளும் அவர்களுடைய அந்தரங்க தோழிமார்களும் அமர்ந்து நாடகம் பார்த்தார்கள். அப்போதெல்லாம் குந்தவை தேவிக்கு அருகாமையிலேயே நந்தினி வந்து உட்கார்ந்தாள். இது மற்ற பெண்களில் சிலருக்கு பிடிக்கவில்லை என்றாலும் அதை அவர்கள் மனதிலேயே வைத்துக்கொண்டு பொறுமினார்களே அன்றி வேறெதுவும் செய்ய முடியவில்லை.
பெரிய பழுவேட்டரையர், பழுவூர் இளையராணி இவர்களுடைய கோபத்துக்கு பாத்திரமாக யாருக்குத்தான் துணிவு இருக்கும்? இளைய பிராட்டியே அந்த கர்வக்காரிக்கு அவ்வளவு மதிப்பளித்து மரியாதை செய்யும் போது மற்றவர்கள் எம்மாத்திரம்? சோழ வம்ச மன்னர்களைப் பற்றி 3 நாடகங்களில் 3ஆவதான பராந்தக தேவர் நாடகம் மிகச்சிறந்து விளங்கியது. அன்றைக்குத்தான் நாடகம் பார்த்த ஜனங்களின் மத்தியில் ஒரு சலசலப்பு தோன்றி வளர்ந்தது. இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். அழகுங்கிறது பார்க்கிறவங்களின் மனப்பாங்க பொறுத்து மாறுபடுது இல்லையா? தனது 12வது வயசுல சிறுமி நந்தினியின் முகத்துல அழகக் கண்டு பரவசம் அடைஞ்சான் ஆதித்த கரிகாலன். ஆனா அதே முகத்துல கோட்டானை கண்டு கேலி செய்தா குந்தவை. வெவ்வேறு சூழல்களில் வாழ்ந்து வந்திருக்கிற குந்தவையும் நந்தினியும் எதிர் துருவங்களா ஆயிட்டாங்க. சிந்தை, சொல், செயல் எல்லாத்துலேயுமே. இதோ புற அழகு போட்டியில 2 பேரும் மோதுறத இந்த பகுதியில வெளிப்படையாகவே பார்க்கிறோம். சௌந்தர்யம், சுந்தரம், அழகு என்பதிலிருந்து உருவான சொல். இதை மையமா வச்சு சொற்போரே நடக்குது. இதுல நந்தினி குந்தவைய தேவிங்கிறா, குந்தவை நந்தினிய ராணிங்கிறா. இடையில சிபார்சுன்னு ஒரு சொல். இது பாரசீக மொழியிலிருந்து வந்தது. பொருள் பரிந்துரை, தகவுரை. கிழவருடைய காதல் சிறையில தான் இருப்பதாக கொஞ்சமும் கூச்சமில்லாம நந்தினி சொன்னதை கேட்டோம். இதே நந்தினி பழுவேட்டரையரோட தனிமையில இருந்தபோது அந்த கிழவனுக்குத்தான் சாகப் போற சமயத்துல பெண்மோகம் பிடிச்சு புத்தி கெட்டு போச்சு, உன் அறிவு எங்கடி போச்சு, இப்படி குந்தவை கேட்டதாக போட்டு கொடுத்தது நேயர்களுக்கு நினைவிருக்கும். அவர் கோபத்தின் எல்லைக்கு போன போது ரொம்ப தந்திரமா அந்த இரும்பு கைய தம் பூங்கரத்தால தொட்டு விரலோடு விரல் சேர்த்துக்கிட்டதும் நினைவிருக்கும். இந்த அழகுக்குள்ள இப்படி ஒரு வஞ்சகமா? அதிர்ந்து போயிருக்கும். கதை மாந்தர்களை மோதல்ல ஈடுபடுத்தினாலும் ஈடுபட்டவங்களின் பலவீனத்தையும் பளிச்சுன்னு காட்டுறதுல வல்லவர் ராக்கி. குந்தவை நந்தினி மோதலுக்கு பல காரணங்கள். அடிப்படை பொறாமை. அழகு விஷயத்துல குந்தவைக்கு, அந்தஸ்து விஷயத்துல நந்தினிக்கு. 1929ஆம் ஆண்டு கல்கியின் கட்டுரை தலைப்பு பொறாமைப்படு. துணிச்சலான தலைப்பு. அழுக்காருங்கிற பலமான பலகீனத்தை சுட்டிக்காட்டி எனவே பொறாமைப்படுங்கன்னு சொல்லிட்டு விளக்கிறார். இது ஒரு முன்மொழிவு. சட்டத்துல எல்லா முன்மொழிவுக்கும் மாற்று தீர்மானம், அதாவது திருத்தம் உண்டு. அந்த வகையில பொறாமைப்படுங்கிறத பொறாமைப்படுற மாதிரி நடின்னு மாத்திக்கலாம். இதை பின்பற்றுங்க, வெற்றி உமக்கே. சூளிகை எனப்படும் நிலாமுற்றத்துல நாடகம். பழகிய பகையும் பிரிவு இன்னாதேன்னு ஒரு பழமொழி உண்டு. எதிரெதிர் துருவங்களான குந்தவையும் நந்தினியும் அருகருகே அமர்ந்திருக்காங்க. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.